ஒரே ஒரு சைன் தான் இப்போ ஒரு ஃபேமிலி வந்து நடுத்தெருவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? நேத்து வரைக்குமே சிரிச்சுட்டு இருந்த இந்த வீடு இப்ப டோருக்கு வெளியே அண்ணாமலை ஃபேமிலி வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க பையன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க விஜயா. அந்த பையன் இப்ப சொன்னது கேட்ட உடனே ஷாக்கிங்ல நிக்கிறாங்க. 30 லட்சத்தை வந்து திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் வந்து டைம், இல்லைன்னா வந்து வீடு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து எங்க போகும்? இது ஒரு சாதாரண ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, லைஃபையே வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. சிறடிக்கு ஆசை சீரியல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதுல வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அதிரடியா நிறைய சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு. எப்படின்னா சிந்தாமணினால அண்ணாமலை ஃபேமிலி டோட்டலாவே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. ஸோ சிந்தாமணி பிளான் பண்ண மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்ப்போம். இந்த ப்ரோமோவை பார்த்த உடனே ஒரே ஒரு விஷயம் தான் வந்து புரியுது, இது ஒரு சாதாரண ட்விஸ்ட் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஃபேமிலி வந்து டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி வந்து பெரிய மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சிறுகடிக்கு ஆசை சீரியலோட ப்ரோமோ பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இவ்வளவு நாளா எக்ஸ்பெக்ட் பண்ண சீன் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே என்ன நடந்துச்சுன்னா, சிந்தாமணி பேச கேட்டு விஜயா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன்ல தான் இப்ப சிந்தாமணி எவ்வளவு பெரிய மேனிபுலேட்டர் அப்படின்றது விஜயாக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா விஜயாக்கு வந்து லேட்டா தான் வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருக்கு. அண்ணாமலை போட்ட மாதிரியே வந்து சைனை போட்டு வீட்டு பத்திரத்தை கொடுத்து பணம் வாங்கின மனோஜுக்கு வந்து இன்னுமே அந்த ஃபீலிங்ஸோ இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து புரியவே இல்லை. லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சுன்னா, சிந்தாமணி மேல மீனா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து மிரட்டி இருப்பாங்க. இதனால கடுப்பான சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்கன்னா, மீனா வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்றக்காக வேண்டிய மனோஜ் சைன் பண்ணி பணம் வாங்கின ஃபைனான்ஸ் வந்து சொல்லி மனோஜ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க. சோ இவங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கம்ப்ளைண்டும் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் மனோஜ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கூட ரோகிணி தான் வந்து 5 லட்சம் பணத்தை கொடுத்து வந்து ஃபைனான்ஸ் வந்து மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க வச்சிருப்பாங்க. இதனால மனோஜுக்கு அவன் செஞ்சது தப்பு அப்படின்றது எல்லாமே வந்து மறந்து போயிடுது. அவனுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு மட்டும் தான் வந்து திங்க் பண்றானே தவிர, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றது எதுவுமே அவனுக்கு ஞாபகத்திலேயே இல்ல. எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டான். ஆஸ் யூஷுவலா வந்து என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, முத்து மீனா யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல, ரோகிணி தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கான். இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது. செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா சிந்தாமணிட்ட வந்து மீனா வந்து மோதி இருக்காங்க. இதனால கடுப்பான சிந்தாமணி என்ன பண்றாங்க அப்படின்றது தான் ப்ரோமோல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா, இனி அந்த மீனா ஃபேமிலி நிம்மதியாவே இருக்கக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு நாள்ல 30 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நோட்டீஸ் விடுங்க அப்படின்னு ஃபைனான்சியர் வந்து சொல்றாங்க. சிந்தாமணி சொன்ன மாதிரி ஃபைனான்சியர் வந்து செஞ்சிடறாரு. அந்த ஒரு நோட்டீஸ் அது ஒரு பேப்பர்லாம் இல்ல, அது ஒரு ஃபேமிலியோட பீஸே வந்து பிரேக் ஆகுது. மனோஜ் வந்து 40 லட்சம் ரூபாய் வந்து கடன் வாங்கியிருந்தான். அதுல முத்து 10 லட்சம் கடனை வந்து செட்டில் பண்ணிட்டான். பேலன்ஸ் இருக்கிற 30 லட்சத்தை ஒரே நாள்ல வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? இப்ப டோட்டல் ஃபேமிலி வந்து ஷாக்கிங்ல இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனை புரிஞ்ச அண்ணாமலை வந்து என்ன கேட்கிறாருன்னா, இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாதா, வீடு ஏலம் போறது வந்து தடுக்க முடியாதா அப்படின்னு சென்டிமெண்டா வந்து பேசுறாரு. முத்துவும் மீனாவும் அண்ணாமலைக்கு வந்து ஆறுதலா வந்து இருக்காங்க. ஆனா சிச்சுவேஷன் வந்து கைவிட்டு போயிடுது. இதுல வந்து பிக்கஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியுமா? மனோஜ் தான். அவன் என்ன சொல்றான்னா, அது எப்படி இனி வந்து தடுக்க முடியும், அதான் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கல்ல, நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். இந்த ஒரு டயலாக் வந்து கேட்கும்போது ஆடியன்ஸ்க்கு கூட வந்து கோவம் வரும். தப்பு செஞ்சவன் அவன் தான், ஆனா கில்ட் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அவன் இனிமே வந்து ரோகிணி தான் வந்து ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி வந்து சொல்றதை கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து எரிச்சலா தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவன் வந்து பேசிட்டு இருக்கான். இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் பையன் மனோஜ் மட்டும் அப்படின்ட்டு நம்பிட்டு இருந்த விஜயா இப்பவும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் பையனாலதான் இப்ப டோட்டல் ஃபேமிலியே வீட்டை விட்டு வெளியில போற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இனி இவங்க வந்து யாரோட வீட்டுல வந்து வாழ போறாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அந்த டேவும் வருது, அண்ணாமலை விஜயா அப்படின்னு டோட்டல் ஃபேமிலியே வீட்டை விட்டு வெளியில போற நிலைமைக்கும் வந்துடுது. அந்த சீன்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? சூட்கேஸ் எல்லாம் இல்ல, டிக்னிட்டி தான் வந்து கிரவுண்ட்ல வந்து விழுகும். இப்ப எல்லாருமே மீனோட அம்மா வீட்டுக்கு தான் வந்து போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அங்கதான் வந்து ட்விஸ்டே. இங்கதான் வந்து ரியல் டிராமா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. விஜயா என்ன பண்ணுவாங்கன்னா, மீனோட அம்மாவை எல்லா இடத்துலயுமே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. சோ விஜயா வந்து அங்க போனா வந்து திருந்துவாங்களா, இல்ல அங்க போயும் இந்த வீட்டுல இது கூட இல்லையா அது கூட இல்லையா அப்படின்னு ஏதாவது வந்து குத்தம் சொல்லுவாங்களா, பழைய ஆட்டிடியூடே வந்து காமிப்பாங்களா, மனோஜ் எப்ப வந்து ரியலைஸ் பண்ண போறான், சிந்தாமணி இன்னும் என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ரோமோல இருந்து ஒரு விஷயம் உனக்கு கிளியரா தெரியுது. அது என்னன்னா, ஒரு ஃபேமிலி வந்து கெடுக்கிறது வந்து வெளியில இருக்கிற எதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, உள்ள இருக்கிற ஒரு தப்பான மனுஷன் தான் வந்து அப்படின்னு கிளியர் கட்டா வந்து புரியுது. வீட்டையும் இழந்துட்டாங்க. ஆனா இந்த ஃபேமிலி வந்து ஒண்ணா இருப்பாங்களா, இல்ல பிரிஞ்சிடுவாங்களா? மனோஜ் செஞ்ச தப்புக்கு வந்து இதுக்கு மேல பிக் பிரைஸ் வந்து கொடுக்குற டைம் வந்துருச்சா? மீனோட அம்மா வீட்டுக்கு போகிற இந்த ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன வெயிட்டிங்ல இருக்குது? மரியாதையா, இல்ல இன்னொரு அவமானமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமாவது விஜயா வந்து உண்மையாவே வந்து திருந்துவாங்களா, இல்ல இன்னும் அதே அகம்பாவத்தோட தான் வந்து இருப்பாங்களா? இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் இந்த கதையோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.